ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாகவும் முரசை திருநெறிக் கழகத்தின் சார்பாகவும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்ற இந்த திருமந்திர தொடர் சிந்தனை சொற்பொழிவில் இன்றைய தினம் நாம் முதல் தந்திரத்திலே திருமல தேவநாயனார் அருளி செய்த உபதேச பகுதியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. உபதேச பகுதி என்பது முதல் தந்திரத்திலே 30 பாடல்களாலே ஒரு அந்தாதி அமைப்பிலே திருமல தேவநாயனார் பாடி அருளிய ஒரு பகுதி. அந்தாதி அமைப்பிலே பாடி அருளியதினாலே இந்த பகுதியை ஒரு தனி பகுதியாக அவர் தர கருதி இருக்கிறார் என்கிற செய்தியை நான் உங்களுடன் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 30 திருமந்திர பாடல்களில சைவ நெறியில சென்று சேர வேண்டிய குறியையும் சேர்ந்த பிறகு அடைகின்ற நிலையையும் அந்நிலையை தாண்டி செல்லுகின்ற பேரின்ப பெருநிலையையும் விளக்கி சைவ நெறி என்பது குரு நெறிதான் என்கின்ற தெளிவை இந்த 30 பாடல்களிலே தருகின்றார். எனவே சைவ சமய நெறி என்பதே குரு நெறி என்கிற ஒரு தெளிவை இந்த 30 பாடல்களிலே தெளிவுபடுத்தி குருவருளின்றி திருவருள் இல்லை என்கிற அந்த உண்மையை தெளிவுபடுத்தும் முகமாக துவக்க பாடலில் இருந்து நிறைவு பாடல் வரைக்கும் அந்த குருவானவர் வந்து பக்குவத்தின் படியே நின்று ஆன்மாவை உய்விக்கின்ற அந்த பாங்கை எடுத்து சொல்லுகிறார். சிவஞான போதத்திலே கூட 8வது சூத்திரத்திலேதான் இந்த குரு வருகிற செய்தியை சொல்லுகிறார். அந்த 8வது சூத்திரத்தில் சொல்லுகிற பொழுது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமே என்கிற அந்த சூத்திரத்தில் தான் குரு என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து உணர்த்துகின்ற இந்த நிலையை சொல்லுகிறார். அப்ப தவத்தினில் உணர்த்த விட்டு என்று சொல்லுகிற பொழுது குருவை நாம் பெறுவதற்கு தவம் செய்ய வேண்டியது அவசியம். எனவே தவம் செய்து கொண்டு தவத்தினுடைய முதிர்விலே சிவமாக பார்த்து குருவை நம்பால் அனுப்பி வைக்கும் என்கிற அந்த நெறியையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது சைவம். நாம தேடி சென்று குருவை அடைய முடியாது, நாம குருவை தேடி போக முடியாது. அப்ப குருவை தேடி போக முடியாதுன்னா நம்ம பணி என்ன, நம்முடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா நாம தவத்தில் இருக்க வேண்டும். தவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது தவத்தினுடைய முதிர்விலே குருவானவர் வந்து இந்த தவத்தின் பயனாக அடைய வேண்டிய பொருள் எது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி அந்நெறியிலே செலுத்துவார். அதனாலதான் அந்த பாடலை சொல்லுகிற பொழுது தவத்தினில் உணர்த்த விட்டுனர் சிவஞான போத சூத்திரம் சொல்லுகிற பொழுது தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையில் அரண்கடல் செல்லுமே அப்படின்னுட்டு. நம்ம பொறுத்த வரைக்கும்
நாம் இறைவனை வழிபடுவது என்பது பொதுவாக எல்லாரும் பொதுவாக சொல்கிறேனே, நம்ம ஏன் இறைவனை வழிபடுகிறோம், கடவுள் வழிபாடு ஏன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நம்முடைய துன்பங்கள் தீர வேண்டும், நமக்கு தேவைகள் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பெரும்பாலானவர்கள் நம்மிலே கடவுள் வழிபாடு செய்கிறோம். வெகு சிலர் மட்டும் நீங்க கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பேர் எதற்காக தவம் இருக்குது, எதற்காக நீங்க சாமி கும்பிடுறீங்க, எதுக்காக வழிபாடு செய்கிறீர்கள்னு கேட்டா ரொம்ப சிலர் மட்டும் ஒரு பதில் சொல்லுவாங்க, எனக்கு குரு வரணும் அதுக்காக நான் வழிபாடு செய்கிறேன் என்று சொல்லுவார். எதுக்கு திருக்கோயில் போய் வழிபாடு செய்கிறீர்கள், எதுக்கு தினந்தோறும் பூஜை செய்கிறீர்கள், எதுக்கு சிவபூஜை செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, எனக்கு உரிய குரு எனக்கு வர வேண்டும் அல்லது சிவமே எனக்கு குருவா வரணும் அதுக்காகத்தான் நான் சாமி கும்பிடுறேன் என்று ரொம்ப ரொம்ப சில பேர் சொல்லுவார்கள். ஆனா அதுதான் உண்மையான நோக்கமா இருக்கணும். நாம் எதுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும், நாம் எதுக்கு திருக்கோயில் போக வேண்டும், நாம் எதுக்கு தினந்தோறும் பூஜை பண்ணணும்னா, நாம் சிவபெருமான்ட்ட எனக்கு ஒரு குரு அனுப்பிச்சு வையே, எனக்கு குரு வேணும், எனக்கு உபதேசம் பண்ணணும், நான் எத்தனை நாள் இந்த வினையோட கஷ்டப்படுவேன், இந்த வினைகளை எல்லாம் தீர்க்கணும், நான் திரும்ப இங்கே வரத்துக்கு தயாராக இல்லை, இந்த உலகத்தில் நான் திரும்பவும் இந்த வினை கணக்கை பிடிக்கிறதுக்காக இங்கே வரத்துக்கு ஆயத்தமாக இல்லை, அதனாலே என்னுடைய வினைகளை எல்லாம் தீர்க்கணும்னா எனக்கு குரு வந்தால் தானே முடியும், அதனால எனக்கு குரு அனுப்பு என்று குருவை வேண்டி வேண்டி வழிபாடு செய்வது என்பது ஒரு அடிப்படையான முறை. அப்ப குருவை நாம் வேண்டுகிற பொழுது உண்மையிலேயே நமக்கு அந்த அந்த தாகம் இருக்கிறது என்று தெரிந்தால் சிவபெருமான் குருவை அனுப்பிச்சு வைக்கிறார். அப்ப அந்த மாதிரியான ஒரு குருவை நமக்கு அவர் அனுப்பி வைக்கிற வரைக்கும் நாம் அந்த தவத்தில் இருக்கணும். அதனாலதான் தவத்தினில் உணர்த்த விட்டுனார். தவத்தினில் உணர்த்த தம்முதல் குருவுமாய் தவத்தினில், இந்த தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் தம் முதல் சிவபெருமான் குருவுமாய் அந்த குருவா உணர்த்துவார் உடையது. எதுக்கு குரு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு விஷயத்துக்காக குரு வரணும். ரெண்டு விஷயம் குரு நிச்சயமா வரணும். ஒரு விஷயம், நம்முடைய இந்த பழைய வினை கணக்கை எல்லாம் அவர் சரி பண்ணணும், அதுக்காக வரணும், அவரால் தான் முடியும். ரெண்டாவது நோக்கம், இந்த இறைவனுடைய பேரானந்தத்தினுடைய ஒரு பகுதியை நமக்கு அவரு, இந்த கடையில எல்லாம் போன கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சிருப்பான். புதுசா என்னங்க என்ன ஸ்வீட்டு இது, கோகனட் பர்பிங்க, அப்படி கோகனட் பர்பியா. ஆனா இந்த கோகனட் பர்பி ஒரு புது மாதிரியா நாங்க பண்ணிருக்கோம். அன்னைக்கு ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போனேன், அங்கே போனேன் கோதுமை மாவில் இது ஒன்று, அது பேசுகிறேன், கோதுமை உருண்டை, கோதுமை ரவா உருண்டை மாதிரி கோதுமை உருண்டைன்னு. சார் நாங்கள் தான் பண்ணுறோம், வேற யாரும் பண்ணுறதில்ல இது அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னார். கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வேற ஒரு கடைக்காரர். அப்படியா, கொடுப்பா, அப்படி ஒன்று கொடுப்பாக்கலாம் அப்படின்னு. சார் சாம்பிள் வச்சுருக்கோம், நீங்கள் சாப்பிட்டு பார்த்து வாங்கிங்கன்னு ஒரு சாம்பிள் கொடுத்தார். சாம்பிள் சாப்பிட்டு பார்த்த உடனே அடடா ரொம்ப நல்லா இருக்கேன், கொடுப்பா, அது ஒரு 1/2 கிலோ கொடுப்பா, நம்ம நண்பர் வீட்டுக்கு போகிறேன், கொண்டு வாங்கி கொடுக்குறேன். அது உடனே வாங்கணும். அப்போ அது ஒன்றை சாப்பிட்டு பார்க்கிற பொழுது அதனுடைய தன்மை தெரியும் இல்லைங்களா, அதில் ஒரு டேஸ்ட் ஏற்படும். அப்போத்தானே அதை நம்ம வாங்கணும்னு ஆர்வம் வரும். அதனால இந்த சிவபெருமானுடைய பேரானந்தம் என்னன்னு ஒரு சாம்பிள் கொடுப்பாராம் யாரு, குருவானவர். அதை அனுபவிச்ச உடனேயே ஆன்மா அதுலயே நின்றுடும். ஓ இவ்வளவு பேரானந்தம் இருக்காது, இதான் சமாச்சாரமா அப்படின்னுட்டு அதை அடைவதற்கு இது முழு முயற்சி மேற்கொள்ளும். இனிமே இதை அடையணும், அப்ப இதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற முழு முயற்சி மேற்கொள்ளும். அப்ப இந்த பேரானந்தத்தை அடைவதற்கு முழு முயற்சி மேற்கொள்ளணும்னா வெறுமனே ரொம்ப நல்லா இருக்கும் சார், ரொம்ப பிரமாதமா இருக்கும் சார், நீங்க வாங்கி பாருங்க சார், நீங்க சுவைத்து பாருங்க சார், நீங்க எடுத்து போங்க சார், அப்படி இப்படின்னு கேன்வஸ் பண்றதை காட்டிலும் கொஞ்சம் அப்படி சாப்பிட கொடுத்து சாப்பிட சொன்னா விஷயம் முடிஞ்சு போகும். அதுபோல குருவானவர் சொல்ற வரைக்கும் என்னவோ சொல்றாங்க, சிவானந்தம் பேரானந்தம் என்னவோ சொல்றாங்க, அது எப்படி இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும்.
குருவானவர் வந்து அதை கொடுத்ததுக்கு அப்புறம் நாம அதை விட்டு வழுவாமல் இருப்போம். அதை வள்ளல் பெருமான் சொல்றார். திருஞான சம்பந்தர் வந்து அருள்நிலை இது என எனக்கு அருளி அப்படிங்கிற அதான் சொல்றார். என்னன்னா அந்த டேஸ்ட்டை காட்டினாராம். இந்த டேஸ்ட் காட்டின உடனே அதை உணர்ந்த உடனே ஆன்மா அதுக்கப்புறம் அதுக்கு அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் சுவையா தெரியாது. ஒரு சுவையாவே அதுக்கு உணராது. அந்த மாதிரி இந்த ஒரு சுவையை காட்டுறது தான் குருவனுடைய வேலை. பேரானந்தத்தினுடைய ஒரு டேஸ்ட் அதை காட்டுவார். அதை தொடர்ந்து அனுபவிக்கணும்னா ஆன்மா திரும்ப அதிலேயே லயித்து நின்று சிவமாக மாறி அதிலேயே ஒன்று நிற்கணும். இந்த இரண்டு பணிகளை குருவானவர் செய்வார். அவர் செய்யணும்னா இந்த பக்குவம் தவத்தினில் உணர்த்த. தவங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தவங்கிறது நம்ம சைவ நெறியில எதை தவம்னு சொன்னோன்னு உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். தவங்கிறது எது? சரியை, கிரியை, யோகம். இதுதான் தவம். சரியை, கிரியை, யோகம் இதுதான் தவம். தவம்னா நம்ம வேற எதையோ நினைச்சு கூட. சரியை, கிரியை, யோகம் தான் சைவத்துல தவம் என்று சொல்லப்பெறுவது. அந்த தவத்தை நாம செய்ய வேண்டும். திருக்கோயில் வழிபாடு, சிவபூசை, யோகம் இதெல்லாத்திலையும் நிக்கிறது தான் தவம். இதை தவறாம செய்ய வேண்டும். சரி, அப்படி இந்த குருவானவர் வந்து இந்த ஆனந்தத்தை நல்கிய பிறகு அந்த குருவை விட்டு விலகணும்னு எண்ணமே வராதான். அந்த குருவோடு இருந்து அந்த குருவை சந்தித்த பிறகு ஆன்மாவுக்கு ஏற்படுகிற அனுபவத்தை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார். சந்திப்பது நந்திதன் திருத்தாளினை, சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி, வந்திப்பது நந்தி நாமும் என் வாய்மையால் புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்போதங்களே அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல நந்தி என்று அவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய குருவை குறிப்பிடுகிறார். ஏன்னா திருமூலர் நந்திக்கிட்டே இருந்தானே உபதேசம் வாங்கினாரு. நந்திங்கிறவரு சிவபெருமானுடைய கைலாயத்துல சிவபெருமானுக்கு அணுக்கமாக நின்று காவல் புரிகிறவர்னு நாம அதை படிச்சிருக்கிறோம். ஆனா நந்தி யாருன்னு கேட்டா, நந்தி தான் சிவபெருமானுடைய முதல் சீடர். அவருக்கு மூலமா தான் இந்த குரு சீட பரம்பரையை உருவாச்சு. அதனாலதான் இதுக்கு பேரு நந்தி பரம்பரைன்னு பேரு. நந்தி பரம்பரைன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, நந்தி உபதேசத்திற்கு பிறகு இந்த ஒரு திருக்கைலாய பரம்பரை நந்தி உபதேசம் செஞ்சார். ஒரு பெரிய விஷயத்தை நீங்க புத்தகத்தை படிச்சு கூட தெரிஞ்சுக்கலாம். ஒரு செய்தி இருக்கு, அந்த செய்தியை தெரிந்து கொள்ளணும்னா ஒரு புத்தகத்தை படிச்சா தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த செய்தியை பற்றிய உணர்வு குரு வந்து உணர்த்தினாத்தான் அது முழுமை பெறுகிறது. குரு வந்து உணர்த்துவது என்பதுதான் உபதேசம். இப்ப நமச்சிவாயம் சிவாய நம அவர் வந்து சொல்றாரு. நமசிவாயம் சிவாய நம அதுக்கு முன்னாடி தெரியாதா? குரு வந்து என்ன சொல்றாரு உபதேசம் பண்ற பொழுது? நமசிவாய சிவாய நம சொல்றாரு. சிவாய நம சொல்றாரு, குரு சொல்றாருன்னா அது என்னது? அதுக்கு முன்னாடி தெரியாத மந்திரமா அது? இல்ல. அப்ப குரு சொல்லுகிற பொழுது அதற்கு என்ன விசேஷம்? அதனுடைய தன்மை என்ன? பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் என்ன? ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் என்ன? அது சிவஞானபோதத்தில் சொல்லும் போது கூட விதி பதி விதி என்னும் அஞ்செழுத்தே, தன்னிலடாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே, விதி என்னும் அஞ்செழுத்தேம்பர். இந்த 9வது சூத்திரம் அந்த குரு வந்ததுக்கு அப்புறம், ஊனக்கண் பாசமுணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி
உராத்துணை தேர்த்தன பாசம் உருவ தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே அப்படின்னு தான் கொடுப்பாரு இந்த 9வது சூத்திரம். 9வது சூத்திரத்துல தான் வருகிறது அஞ்செழுத்து. 8ல குரு வந்ததுக்கு அப்புறம் தான் 9ல கொண்டு போய் அந்த அஞ்செழுத்தை வைக்கிற. ஏன்னா உண்மையா அஞ்செழுத்துங்கிறது குரு மூலமா வரணும். எல்லாரும் குரு மூலமா வரணும்னா எத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறது? அதனால அந்த பஞ்சாட்சரத்தினுடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம் 2 ஃபார்ம் கீழே கொடுத்தார். அவர் விதி என்னும் அஞ்செழுத்தேன்னு சொல்ற அஞ்செழுத்து அது மானதமாக சுத்தமானதமாக சொல்ல வேண்டிய ஸ்ரீ பஞ்சாட்சரம். அது அதிகரணத்துல கரெக்டா சொல்லிடுவார். அது என்ன பஞ்சாட்சரம்? இனி விதிப்படி ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை உச்சரிக்க என்றது அப்படின்னு பின்னால அதை தெளிவா சொல்லிடுவார். அப்ப அந்த இடத்துல பஞ்சாட்சரம் சொன்னது எதுன்னா அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரம். ஸ்ரீ பஞ்சாட்சரங்கிறது எது அப்படின்னு கேட்டா சிவய சிவ. அந்த சிவய சிவங்கிற ஸ்ரீ பஞ்சாட்சரத்துக்கு பேரு ஸ்ரீ பஞ்சாட்சரம்னு பேரு, முக்தி பஞ்சாட்சரம்னு பேரு, காரண பஞ்சாட்சரம்னு பேரு. அந்த பஞ்சாட்சரத்தை தான் சொல்றாரு இங்க. அந்த பஞ்சாட்சரத்தை சொல்றதுக்குத்தான் நீங்க குரு உபதேசம் பண்ணி சொல்ல வேண்டிய மந்திரம் சிவய சிவ. அது நாக்கு மொழி இதெல்லாம் பயன்படுத்தாமல் சொல்லப்பட வேண்டியது. அதனாலதான் அதுக்கு மானதம்னு வச்சாங்க. சுத்தமானதம்னா மன சம்பந்தப்பட்டே சொல்ல வேண்டியது. நமச்சிவாய சிவாய நம சிவய சிவ. சிவய சிவ சொல்றதுக்கு குரு வந்த பிறகு சொல்லணும்னா நமச்சிவாய சிவாய நம என்னன்னு கேட்டீங்கன்னா அவ குரு சொல்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேணாம், கொஞ்சம் சிம்பிளிஃபைடு ஃபார்ம் கொடுக்குறோம், அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னுட்டு அதை ஓட்டு. அப்புறமா இதை பார்ப்போம். இந்த 4 ஏடு வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கிடையாது. அதை யார் வேணா வாங்கி ஓட்டிட்டு இருக்கலாம். அப்புறமா என்ன பண்ணுவாங்க, கியர்டு வெஹிக்கிள் கொடுத்து இதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு வா போ அப்படின்னுட்டு. அப்படிதானே இந்த 49cc கிடையாதுல்ல லைசன்ஸ். ரூல் மாத்திட்டாங்களா எனக்கு தெரியல. முன்னெல்லாம் டிவிஎஸ் 15 ஒன்று இருக்குமே, அந்த 49cc என்ன போட்டிருப்பாங்க. அதுக்கு லைசன்ஸ் கிடையாது அது ஓட்டுறதுக்கு. அதுவே வித்தவுட் கியர், அது கியர் கிடையாது, ஃபர்ஸ்ட் கியர். இந்த கியர் வெஹிக்கிள் போட்டால் லைசன்ஸ் வாங்கணும். அது ஓட்டுற வரைக்கும் ஓட்டலாம். இது வண்டி வந்துன்னா லைசன்ஸ் ஆகும். அது மாதிரி நமசிவாய மந்திரம் சொல்லு, நீ பாடி சொல்லிட்டு லைசன்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம், நீ பாடி ஓட்டு அப்படின்னு. அந்த ரொம்ப எளிமையான முறையில் அதை ஆனால் அதை சொல்லி சொல்லி பழகி சிவய சிவக்கு வருகிற பொழுது சிவய சிவங்கிறத எப்படி சொல்லணும், எங்க நிறுத்தணும், எப்படி அதை பயிற்சி பண்ணணும், அதுங்கிறது அது அங்க சொல்லுவார் குரு. அதான் ஸ்ரீ பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரம் ஸ்ரீ பஞ்சாட்சரங்கிறது சிவய சிவ தான் குறிக்கும். நீ அங்க சிவய சிவ சொல்லணும், இங்க நீ இந்த பஞ்சாட்சரம் சொல்லு. ஆனால் ரொம்ப வலிமை வாய்ந்தது இந்த மந்திரம். பஞ்சாட்சரத்தினுடைய வலிமை நமக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டா நமக்கு இன்னும் தெரியல. நமசிவய மந்திரம், சிவய நம மந்திரம், இந்த மந்திரத்தினுடைய வலிமை என்னன்னு நமக்கு நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு வலிமை உடையது அந்த மந்திரம். நீங்க இந்த நமசிவய சிவய நம முழுக்க பெரிய புராணத்தில் சேக்கடார் எங்கேயுமே சொல்லல. அதை சிவய நம நமசிவய ரெண்டுமே சொல்ல. அவரு 5 எழுத்துன்னு தான் சொல்லுவார். அதை அங்க முன்னால அந்த திருநாட்டு சிறப்பு, ஊர் சிறப்பு இந்த பகுதியிலேயே சொல்லுகிறபடி சொல்லுவார். ஓதிய எழுத்தாம் அஞ்சும், ஓதிய எழுத்தாம் அஞ்சும், ஒரு பிடியும் வரத்தான் அஞ்சும், ஓதிய எழுத்தாம் அஞ்சும், உறுப்பினியும் வரத்தான் அஞ்சும். அவ அது பஞ்சாட்சரத்தை சொல்லக்கூடாது. படம் என்ன பண்ணணுமா, ஓதணும். ஓதணும். அந்த வெண்பால கூட சொல்லுவார், ஓது அஞ்செழுத்தே. சிவஞான போத வெண்பால சொல்லுவார், ஓது அஞ்செழுத்தே. 5 எழுத்தை ஓதணும்.
சொல்றதுக்கும் ஓதுறதுக்கு என்ன வித்தியாசம்? Is there a difference? சொல்லுதல் ஓதுதல் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடுன்னு திரியானந்தன் சொல்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தமை நன்னெறிக்கு உய்ப்பது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது நாதன் நாமமே. நமச்சிவாயவே நமச்சிவாயவே நன்னெறிக்கு உய்ப்பது நமச்சிவாயவே. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நமச்சிவாயவே. அத காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அன்பு நிறைந்து சொல்லணும். அன்பு நிறைந்து சொல்லப்படுகிற நாதன் நாமம் நமச்சிவாய. அன்பு நிறைந்து சொல்லப்படுகிற நமச்சிவாயம் அறிவு நிறைந்து சொல்லப்படுகிற சிவாய நம்மளை கொண்டு போய் விடும். அன்பால் ஓதப்பெறுவது நமச்சிவாயம், அறிவால் ஓதப்பெறுவது சிவாய நம. ஆனந்தத்தால் நிறைவது சிவய சிவ. இதான் படிநிலை. இந்த படிநிலையை காட்டுவாராம் யாரு? குரு. அதனால என்ன பண்ணணுமா? சந்திப்பது நந்திதன் திருத்தாள் இணை. தாள் தாளினைன்னு சொல்லக்கூடாது, தாள் இணை. இணைனா பேர் அப்படின்னு அர்த்தம். PAIR. தாள் இணை பேர். சந்திப்பது நந்திதன் திருத்தாளினை சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி. இவ தமிழ்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சிவகுமார பார்த்தேன், நான் சிவகுமார்ட்ட புத்தகம் கேட்டேன், நான் சிவகுமார்ட்ட நின்று பேசுனேன் அப்படின்லாம் சொல்லணுமா? நான் சிவகுமார பார்த்தேன், நான் அவர்கிட்ட புஸ்தகம் கேட்டேன், அவர்கிட்ட நின்று பேசுனேன் அப்படித்தானே சொல்லணும். ஒவ்வொருத்தரையும் சிவகுமார் பேர் சொல்லணுமா என்ன? சொல்லுவோமா அப்படி? ஒருத்தரை பார்த்தேன், சிவகுமார பார்த்தேன், அவர்கிட்ட புஸ்தகம் கேட்டேன், அவர் அப்புறமா தரேன்னார் அப்படித்தானே சொல்லணும். நான் சிவகுமார பார்த்தேன், நான் சிவகுமார்ட்ட புஸ்தகம் கேட்டேன், சிவகுமார் அப்புறமா தரேன்னார் அப்படியே சொல்லுவான். ஆனா அவர் இப்படிதான் சொல்றார். சந்திப்பது நந்திதன் திருத்தாளினை, சந்திப்பது நந்தி தன் திருத்தாள் இணை, சிந்திப்பது அவர் செய்ய திருமேனி. சொன்ன போதும் இல்ல, அவர் செய்ய திருமேனி. என்ன சொல்றாரு? நந்தி செய்ய திருமேனின்னு சொல்றாரு. ஏன்னு காரணம் சொல்றாரு. மூணாவதுல காரணம் வருது. வந்திப்பது நந்தி, நந்தி நாமம். நான் வழிபாடா வச்சிருக்கிறது குருநாதருடைய நாமம் தான் வழிபாடுக்கு. என் வாய்மையால் புந்திக்குள் நிற்பது அவர் பொற்போதங்களே. போதம்னா உபதேசம். அவர் என்ன எனக்கு உபதேசம் பண்ணாரோ அதுதான் என்னுடைய போதத்தில் விளங்குகிறது. போதம்ங்கிறது புந்திக்குள் நிற்பது போதம் என்று சொன்னால், புந்தி என்பது என்ன? புந்தி என்பது என்னுடைய ஞானமாக விளங்குவது. எனக்கு இனிமே ஞானம்னா என்னன்னு கேட்டா அவருடைய உபதேசம் தான் எனக்கு ஞானம். பொற்போதங்கள் என்று சொன்னால் பொற்பாதங்கள் கேட்டிருப்பீங்க. இது பொற்போதங்கள்.
போதம்னா என்ன அர்த்தம்? உபதேசம்னு அர்த்தம். அவருடைய உபதேச மொழிகள் தான் என்கிட்ட சிந்தனையில இருக்கு, என்கிட்ட இருக்கு. எனக்கு அதை தவிர வேற எதுவும் ஞாபகம் இல்லை. அப்ப குருவினுடைய உபதேசம் பெற்ற பிறகு குருவையே நினைந்திருத்தல், குருவை அணுகி இருத்தல், குருவை விட்டு சற்றும் விலகாதிருத்தல், அவருடைய திருவடியையே பற்றி கொண்டிருத்தல். ஏன் அப்படின்னு சொன்ன, ஒருவேளை இந்த உலக வாசனை வந்துட்டா என்ன பண்றது? அதனால குரு கிட்டேயே இருக்கிறதாம். சிந்திப்பது அவர் செய்ய திருமேனி இல்ல, சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி, அவருடைய அந்த திரு உருவத்தையே நிறைந்து கொண்டிருக்க. தெளிவு குருவின் திருமேனிகள் சொன்னார் இல்லையா, அதனுடைய இன்னும் பக்குவம் பெற்ற நிலை இது. அந்த குருவையே நினைந்திருத்த. இப்ப இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லுகிற பொழுது குரு உபதேசம் பண்ண பஞ்சாட்சரத்தை, குரு உபதேசம் பண்ண மொழிகளோடு எப்படி அவர் நமக்கு உபதேசம் பண்ணாரோ அந்த உபதேச முறையில இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லுகிற பொழுது இட் பிகம்ஸ் எ ஷீல்டு. அப்படியே இப்ப நானும் பஞ்சாட்சரம் சொல்றேன். ஆனா அந்த பஞ்சாட்சரம் சொல்லுகிற பொழுது அதுவும் எனக்கு ஒரு ஷீல்டு ஆகும், கவசம் போல இருக்கும். ஆனால் குருவினுடைய உபதேசம் பெற்று குருவை நினைந்து அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லுகிற பொழுது அதுவும் ஒரு ஷீல்டு போல இருக்கும். முன்னது எப்படின்னு கேட்டா துணியினால வைக்கப்பட்ட திரை போல, பின்னது எப்படின்னு கேட்டா இரும்பினால வைக்கப்பட்ட ஷீல்டு போல அந்த கவசம். வினை தாக்காதபடிக்கு, உலக துன்பங்கள் தாக்காதபடிக்கு ஷீல்டு போல விளங்கும். அது மற்றவர் கண்ணுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, யாரு கண்ணுக்கும் தெரியாது. வினை தாக்காது. அந்த வினை தாக்கத்தில் இருந்து காப்பாற்றுவது பஞ்சாட்சரம். அது குரு மூலமா வாங்குற பொழுது, அப்ப குரு உபதேசம் பெற்று இந்த உலகத்துல, இந்த உலக வாழ்வில் இருக்கிறவர்களுக்கு வினை வராதுன்னு சொல்ல முடியாது. வரும், வினை வரும், மோதி அது திரும்பி விழும், வலுவற்று போய் விழும். என்ன சார் அப்ப குருகிட்ட உபதேசம் வாங்கினவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்களா? இந்த போத குருகிட்டே இருந்து வாங்கின, அவபோத குரு அல்ல, போத குருகிட்டே இருந்தோம். இப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு இப்ப குரு எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த குருவையும் அந்த குரு மாதிரி உபச்சாரமா நினைத்து நம்ம பழகிக்கணும். இப்ப நமக்கு எத்தனையோ குரு கிடைப்பார்கள். இப்ப அந்த குருவெல்லாம் இதுல சொல்ல பெறுகிற குரு இல்ல, அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். கிரியா குருன்னு ஒரு குரு உண்டு, வித்யா குருன்னு ஒரு குரு உண்டு. இப்ப இவர் சொல்லுகிற குரு வித்யா குருவோ கிரியா குருவோ அல்ல, ஞான குரு என்று சொல்லக்கூடிய போத குரு. இந்த ஞான குரு என்று சொல்லக்கூடிய போத குரு வர வரைக்கும் வித்யா குரு கிரியா குரு இந்த குருவை நாம அண்டி அவர்களுக்கு நாம பணிவிடை செய்து நாம கடமைகளை செய்து கொண்டிருக்கணும். அந்த குரு வருகிற பொழுது இந்த குருவை நாம இவர்கள்ட்ட இருந்த அந்த தன்மையினால, அவர்களிடமும் நாம் இருக்கக்கூடிய தன்மையில நாம நிற்பது சுலபமாகும். ப்ரொபேஷன் பீரியடு ட்ரைனிங் பீரியடுக்கு மாதிரி இது. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான குரு நமக்கு கிடைப்பார்கள். அவர்களெல்லாம் நமக்கு அந்த நம்முடைய முதன்மை குரு ஒருவர் வருவதற்காக நமக்கு முன்னால நமக்கு வேணுங்கிற உதவிகளை செய்கின்றவர்கள். ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு விதமாக ஒரு ஞானத்தை உணர்த்துவார். பல்வேறு விதமான நிலைகளில் அதை கொண்டு போய் நிறுத்தி, எப்படி ஒரு வகுப்புல பல்வேறு பாடங்களை நடத்துறதுக்கு பல்வேறு ஆசிரியர்கள் அந்த பாடங்களை நடத்தி உங்களுக்கு தெளிவுபடுத்துவது போல உலக நடையில பல்வேறு நிலைகளில் பல்வேறு குருக்கள் வருவார்கள். நிறைவா சிவமே குருவா வரும். அதான் ஃபைனல்.
இந்த குருவெல்லாம் நாம் வந்து ஒழுங்காக அவர்களெல்லாம் நம்ம போற்றி அவர்களோடு இருக்கிற நிலையை பொறுத்து தான் அந்த குரு வரும் கடைசியில். அதுதான் வந்து இந்த சிவைய சிவவை வந்து உபதேசம் பண்ணும். சார் எத்தனை பேருக்கு சார் இது மாதிரி பண்ணியிருக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட கிடையாது, அவர்கிட்ட தான் இருக்கு. மந்துதா யாருக்காவது கொடுத்துதா அப்படின்னு இதெல்லாம் வந்து ஓட்டர் லிஸ்ட் மாதிரி லிஸ்ட்டில் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. யார் வாங்கின யாருக்கிட்ட எப்படி இருக்குங்கிறதுலாம் யாருக்கு தெரியும் இல்லையா? அவர் யாருக்கு எப்படி அருள் செய்கிறாருன்னு எப்படி தெரியும்? ஒருத்தருக்கு தெரியாது. நிரம்ப பேர் வாங்குகிறார்கள், இந்த உபதேசத்தை வாங்குறாங்க. எத்தனையோ பேர் அந்த அந்த நிலையில வாங்குகிறாங்க. இந்த குரு நிலை என்று சொல்லுவதற்கு பாருங்க, அது வந்து ஒரு உயர்ந்த நிலை. நாம பாவிக்கிறதுல தான் இருக்கு. நாம் எவ்வளவு தூரம் அதை பாவிக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது விளங்கும். சிவஞான போதம் கேட்கிறோம்னு வச்சுக்கோமே, ஒரு இடத்துல சிவஞான போதம் ஒருத்தர் சொல்றாரு. நாம கேட்கிற பொழுது சிவஞான போதத்தை கேட்கிற பொழுது சோபன்சோ சிவஞான போதம் சொல்றாருன்னு கேட்காம மெய்கண்டார் சிவஞான போதம் சொல்லி கொண்டு இருக்கிறார் என்று பாவனையில கேட்டாகணும். சார் சொல்றவர் மெய்கண்டார் இல்லை சார் எனக்கு தெரியும் சார்னு சொல்லக்கூடாது. அது பாவனை ரொம்ப முக்கியம். இப்ப நாம இங்க வந்து மெட்டல்லையோ அல்லது கல்லுலையோ செய்ததை சிவம்னு நம்புறோம் இல்லையா, சொல்றோமா இல்லையா? அப்ப ஒரு ஜடசத்தா இருக்கக்கூடிய ஒன்றையே நாம வந்து சிவமாக கருதக்கூடிய வல்லமை நமக்கு இருக்குமானா, சித்தாக இருக்கக்கூடிய ஒன்றை சிவமாக கருதக்கூடிய பக்குவம் நமக்கு வரலைன்னா என்ன பொருள்? வேர்த்தால் குளிப்பார், பசித்தால் உண்பார், பார்த்தால் நம்மை போல் இருப்பார். இதான் குரு. ரொம்ப குறிப்பா சொல்லுது. வேர்த்தால் குளிப்பார், பசித்தால் உண்பார், பார்த்தால் நம்மை போல் இருப்பார். நம்ம அவர் தானே அவரு, எப்படி குரு அப்படின்னு நாம் நினைக்க கூடாது. யார் மூலமாக எப்படி அருள் செய்ய வேணும், யாருக்கு எப்படி அதை செய்ய வேணுங்கிறது அது சிவத்துக்கு தான் தெரியும். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், உங்களோட பகிர்ந்துகிறதுல தப்பு இல்லை. ஒருத்தர் ஒரு அம்மையார் என்ன ஒரு சமயம் சந்திச்சார் ஒரு சொற்பொழிவில். அந்த அவங்களோட அவங்களுடைய உடன்பிறந்தவர்களும் வந்திருந்தாங்க. அந்த உடன்பிறந்தவர்களுடைய ஒரு ஒரு கர்ப்பிணி பெண்ணு, அவங்களே அழைச்சி வந்திருந்தாங்க. எல்லாரும் அந்த சொற்பொழிவு, அவங்க எப்பவும் வரவங்க தான், சொற்பொழிவு வரவங்க. தொடர்ந்து திருவாசகம் சொன்னேன் ஒரு 52 வாரம். அதில் அவர் வந்து ரொம்ப தொடர்ந்து வந்திருந்து ரொம்ப அபிமானம் நம்ம மேலே. அவங்க இந்த அன்னைக்கு அந்த சொற்பொழிவு முடிஞ்ச உடனே எங்கிட்ட அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து, நீங்கள் இந்த பெண்ணை ஆசீர்வாதம் பண்ணணும், அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரு, 2 பேரும் கணவன் மனைவியுமே வந்திருக்கிறாங்க, இந்த பெண்ணுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு திருநீர் கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தேன். நான் திருநீரை கொடுக்கக்கூடாது, இருந்தாலும் அவங்க அன்பு, அதை நான் மறுக்கிறது இல்லை. சரின்னு திருநீர் கொடுத்தேன். நீங்களே இட்டு விடுங்க நாங்கள். உடனே அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த திருநீரை அடியை நிட்டேன். இந்த பெண்ணு நான் மாசமாக இருந்தது. நான் சொன்னேன், அம்மா நீ தாய்மானவர் பதிகம், நம்முடைய திருஞான சம்பந்தருடைய பதிகம் நன்றுடையானே படிச்சுட்டு வாம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மையார் அப்போ உடனே அந்த பக்கத்தில் இருந்த அந்த தன்னுடைய அக்கா மக தான் அது, அந்த பொண்ணை அவ்வளோ பாசமாக அழகுறாங்க அவங்க. உடனே இந்த அம்மையார் பக்கத்தில் இருந்தவங்க கண்ணீர் விட்டு ததும்பி அழுதாங்க. சொல்லுங்க, ஐயா இந்த பொண்ணை வந்து நீங்கள் காப்பாற்றுனதே நீங்கள் தான் ஐயா அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா காப்பாற்றுறது நான் வந்து அவங்க அழைச்சிட்டு இருந்தப்போ தான், அப்போ தான் முதல்ல பார்க்குறேன் அந்த பொண்ணைய. அந்த அவங்க இருவரையும், இந்த அம்மாவை தெரியும், இந்த அம்மா இருக்கவங்களையும் தெரியும். அவர் எனக்கு ரொம்ப அடிக்கடி நம்ம சொற்பொழிவுக்கு வரவங்க தான், நம்ம மேலே அன்புடையவங்க தான், அதுதான் தெரியும் போது இந்த பெண்ணை இப்போ தான் பார்க்குறேன். நான் என்னம்மா காப்பாற்றினேன் அப்படின்னு எனக்கு புரியல. அவங்க சொன்னாங்க, இல்லைங்க ஐயா இந்த பொண்ணு மேலே எனக்கு ரொம்ப பாசம், எங்கள் அக்கா மக, இந்த பொண்ணு மேலே எனக்கு ரொம்ப பாசம், ரொம்ப உடம்பு முடியாமல் இது இருந்தது திருமணமான புதுசில். அப்போ இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணு ஏதோ சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து இந்த பெண்ணு பிழைக்குமான்னு எனக்கு சந்தேகமாகிடுச்சு. நாங்கள்லாம் ரொம்ப
கலங்கி போயிருந்தோம். அப்ப ஆஸ்பத்திரியில அந்த பெண்ணை அட்மிட் பண்ணியிருந்தோம். ஆபரேஷன் நடக்க போற நேரத்தில் நான் வந்து எனக்கு சிவன் மேலேயும் அந்த இது மேலேயும் எனக்கு ஒரே நினைப்பா இருந்தது. நீ தான் எப்படியா காப்பாற்றணும்னு நினைச்சேன். நினைச்சு என்னவோ தெரியல, உங்க மேல எனக்கு ஒரு நினைப்பு வந்தது. உங்களை குருநாதரா நினைச்சு நான் வேண்டிக்கிறேன், நீங்க வந்து அவசியமா என் பெண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு நான் உங்களை நினைச்சேன் மனசுல. திடீர்னு நீங்க அங்க வந்து நின்னீங்க. அங்க வந்து நின்று அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. சரி, அந்த பக்கம் எங்கேயா வந்திருப்பீங்க போல இருக்கு. நீங்க வந்து அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணி, ஒரு கவலையும் படாதம்மா, எல்லாம் சரியா போயிடும், ஏன் கவலைப்படுற நீ, எல்லாம் நல்லபடியா ஆயிடும்னு சொல்லிட்டு நீங்க போனீங்க. அப்புறமா அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, நல்லபடியா ஆயிடுச்சு. நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த பெண்ணு பழைச்சா, இன்னைக்கு கர்ப்பமாவே ஆயிருக்கிறா. அதனால அவளுக்கு உயிர் தந்த நீங்க. ஆனா அப்புறம் எனக்கு தெரியும் நீங்க அந்த பக்கமே வரலன்னுட்டு. ஆனா எனக்கு பாருங்க, அந்த நேரத்துல நீங்க வந்து நேர்ல வந்து எனக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்க. மற்றவங்களை கேட்குறேன், இல்லை எல்லி வள்ளி ஐயா வள்ளியன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு நீங்க வந்தீங்க கொடுத்தீங்கிறாங்க. நீங்க இப்ப இந்த இடத்துல உண்மையில நானும் போகல. இப்ப எனக்கு அந்த மாதிரியான ஒரு சக்தியும் கிடையாது. ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துல போகக்கூடிய அந்த வல்லமையெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா அந்த அம்மையாரு அடிச்சு சொல்றாங்க, நீங்க தான் வந்தீங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க, எனக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு போனீங்க. நீங்க சொல்லிட்டு போனவொடனே எனக்கு மனசு அந்த நிம்மதியா வந்தது. இவளும் பிழைச்சா, அதனால அவளை காப்பாத்தினதே நீங்க தான் அப்படின்னு அந்த அம்மா. அது அவங்களால அதை கூட சொல்ல முடியல, அவங்களுடைய தொண்டை அடைக்குது, கண்கள்ல கண்ணீர் பெருகுது. அப்படி அவங்க சொன்னாங்க. அப்படின்னா என்ன நமக்கு தெளிவா தெரியுதுன்னா, அங்க போனது அடியேன் இல்லை, அவங்க பக்தி வச்சு தேவாரத்து மேலையும் திருவாசத்து மேலையும் அவங்க பக்தி வச்சு அந்த அன்பின் பெருக்குனால, அன்பின் பெருக்கு நிகழ்கிற பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு உருவம் கண்ணில் தெரிகிறது. நம்ம தெரிகிற பொழுது நம்ம நினைக்கிறாங்க, உடனே சிவன் என்ன பண்ணுது, அவங்களுக்கு எந்த உருவில் போனா அவங்களுக்கு தெரியுமோ அந்த உருவில் போய் நிக்குது இல்லைங்களா? அப்படித்தானே ஒரு இமேஜினேஷன் தானே, அந்த மாதிரி போய் ஆறுதல் சொல்லு. எனவே குரு என்று சொல்லுகிறவர், இறைவன் என்கிறவன் நாம பக்குவம் பெறுகிற வரைக்கும் நாம எப்படி புரிஞ்சுக்குவோமோ அந்த வடிவில் வருவான். அந்த மாதிரி வந்து அந்த நிலையில அந்த துன்பத்தை போக்கி அந்த ஒரு வினைகள் வந்து தாக்காதபடிக்கு ஒரு ஷீல்டா இருந்து அந்த பஞ்சாட்சரம். ஆனா அதே நேரத்தில் போதகுரு என்று சொல்லுகிறவர் வருகிற பொழுது அவர் சொல்லுகிற உபதேசத்தை நாம் உச்சரிக்கிற பொழுதும் சொல்லுகிற பொழுதும் அந்த உபதேசத்தை நாம் கடைப்பிடித்து உபதேச மந்திரத்தை, அந்த மந்திர மொழிகளை நாம வந்து புந்திக்குள்ளே நிற்பது என்று சொல்லுகிறாரே, அதை தவிர வேற எதையாவது நினையாத பொழுது அது நமக்கு இரும்பு கவசம் போல இருந்து நம்மை காக்கிறது. நமச்சிவாயம் சந்தேகம் இல்லாம உயர்ந்த மந்திரம், சிவாயனமும் உயர்ந்த மந்திரம். ஆனா இவைகள் இரண்டும் நமக்கு தற்காலிகமாக நாம வந்து சிவ வந்து பிடிச்சுக்கணுங்கிறதுக்காக நமக்கு தற்காலிகமாக கொடுத்த மந்திரங்கள். இந்த ரெண்டு மந்திரங்களும் நமக்கு உதவுகிறது. ஆனாலும் நம்முடைய நோக்கம் என்னன்னா, இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு அதுக்கு போய் சேர்ந்துடணும். அதுதான் நம்முடைய அதனுடைய நோக்கமே. அதனாலதான் 8ஆம் சூத்திரத்தில் அது வரைக்கும் பஞ்சாட்சரமே பேச மாட்டார். 8ஆம் சூத்திரம் வரைக்கும் பஞ்சாட்சரம் வராது. 9 தான் வருது பஞ்சாட்சரம். இதுல சிவஞான போதத்துல அந்த அளவுக்கு வன்மை உடையது, வல்லமை உடையது பஞ்சாட்சரம். சொல்லுகிற விதத்துல சொன்னோம்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க, விண்வெளியில் பறக்கலாம். பஞ்சாட்சரம் மந்திரத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. சொல்லனாத சக்தி படைத்தது ஸ்ரீ பஞ்சாட்சரம். அந்த வெப்பு, அந்த வெப்பு நோய்ங்கிற அந்த தீ இருக்காது. வெப்பு நோய் போனது என்ன, தீ தானே. அந்த தீயை கண்ட்ரோல் பண்ணாரு நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். எதனால? பஞ்சாட்சரத்தினால தான் கண்ட்ரோல் பண்ணார். அந்த பஞ்சாட்சரத்தை ஓதித்தான் சுவாமி அத அங்க அனுப்பிச்சு வச்சார். அவங்க வச்சாங்க, இவர் ஆணைக்கு கட்டுப்பட்டுச்சு. பல இடங்கள்ல சொல்லுவார். முதல்ல அந்த திருநெல்வாய் அறத்துறையில அந்த அந்த சிவிகையை கொடுத்த பொழுது வலம் வந்தார், 5 எடுத்து ஓதினார், சிவிகையில் ஏறினார். இதான் சொல்றது. சரி,
வலம் வந்தார், அஞ்செழுத்து ஓதினார், சிவிகையில் ஏறினார். அப்ப அஞ்செழுத்து ஓதினாருங்கிறது அந்த சிவைய சிவ ஸ்ரீ பஞ்சாட்சரம், முத்தி பஞ்சாட்சரம். நமக்கு சொன்னது நந்தி நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. துஞ்சலும் துஞ்சலில்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின்கள் நாள்தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்து ஓதிக்கொண்டு இருக்கிற பொழுது துணிவு வரும். எம்மனை பார்த்து கேட்போம், என்ன எப்படி இருக்கிற, சௌக்கியம் தானே, எப்படி போயிட்டு இருக்கோம் வேலையெல்லாம் அப்படின்னு எம்மனை பார்த்துக்க. இதை விட ஒரு தைரியம் வேணும். யார் ஒருவர் எமனை பார்த்து பயப்படாம இருக்காங்களோ அவங்க உலகத்தில் எதை பார்த்து பயப்பட மாட்டாங்கன்னு அர்த்தம். மரணம் துன்பமானது அல்ல, மரண பயம்தான் துன்பமானது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மரண பயத்தை வெல்லணும். மரணத்தை வெல்றதை விடுங்க, நீங்க என்னத்தை வெல்றது? மரண பயத்தை வெல்லணுங்க. நாம எப்ப மரணம் வந்தாலும் ரைட், ஓகே, என்ன இப்ப வரட்டும் போயிட்டும், அவ்வளவுதானே. இங்க வரத்துக்கு நம்மகிட்ட பர்மிஷன் கேட்டா கூட்டு வந்தாரு, வரியாப்பா போலாமா பூமிக்கு, வரியா போலாமா அப்படின்னு கேட்டா கூட்டு வந்தாரு. நம்மள கேட்டு கூட்டு வரல, இன்னும் கேட்டா கூட்டு போறாரு. வான்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். எப்பவும் நாம அவரை விட்டு பிரியலேங்கிற நினைப்பு மட்டும் நாம இருக்குமானா நமக்கு எங்க பயம் வரப்போகுது? எங்க இருந்தா அவரோட இருக்க போறோம்? இங்க இருந்தா என்ன, அங்க இருந்தா என்ன? எங்க சில பெண்கள் ஏன் கவலையே படுறது இல்லை? எந்த ஊரா இருந்தா எனக்கு என்ன, எங்க வீட்டுக்காரரோட இருக்க போறேன், எந்த இடமா இருந்தா எனக்கு என்னம்பாங்க. அவங்களுக்கு அது எதா இருந்தா என்ன, எந்த இடமா, சென்னையா இருந்தா என்ன, திருச்சியா இருந்தா என்ன, நாகர்கோவிலா இருந்தா நாகப்பட்டினமா இருந்தா, எல்லா ஊரும் ஒரே ஊர். அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டுக்காரரோட இருக்கிறோமா இல்லையா தான் முக்கியம். எங்க வீட்டுக்காரரோட இருக்கிறேன், எங்க இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. அப்படித்தானே ஒரு 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 பதியின் மேல கொண்டிருக்கக்கூடிய சொல்லனாத அன்பு கூட. அதனாலதான் நம்ம தமிழ்ல அதை பதின்னு வச்சாங்க, அந்த கணவனுக்கு பேரே பதின்னு. ஏன்னா எங்கே இறைவன் இருக்கிறான்ற ஒரு வேறுபாடு. நம்மோட இருக்கிறான், அவன் நம்மோட இருக்கும்போது நாம எங்க இருந்தா என்ன? இதுதானே கோட்பாடு. நம்ம வீட்டுல சின்ன பசங்க இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. நாம எங்க இருக்கிறோமோ அங்க இருக்குங்க. அதுங்களுக்கு என்ன தெரியும்? நமக்கு மெட்ராஸ் டிரான்ஸ்பர் ஆச்சு, மெட்ராஸ் போனோம், அதுக்கும் கூட வரும், ஓ மெட்ராஸ் குச்சிக்கிட்டே வரும். திருச்சிக்கு டிரான்ஸ்பர், திருச்சி, ஓ திருச்சிக்கு வந்துடும். அது அப்பா எங்க இருக்கிறாரோ அங்க இருக்க வேண்டியது, அவர் தான் சாப்பாடு போடுவாரு, அவர் தான் கூட்டு, அப்படித்தான் இல்லைங்களே. அது ஒரு கவலை இருக்குமா? இவன் தான் கவலை பண்ணும், அங்க போய் எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது, அங்க போய் எங்க வீடு பிடிக்கிறது, அப்படி இவன் தான் கவலைப்படுறவே. கூட போறவங்களுக்கு என்ன, நமக்கு என்ன கவலை? அவன் தான் கவலை பண்ணும், இவனை எங்க கொண்டு வைக்கிறது, இவனை எப்படி வச்சு பார்த்துக்கிறது அப்படின்னு சிவபெருமான் தான் கவலைப்படுறோம். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அந்த மாதிரி நமக்கு ஒரு நினைப்பு வந்ததுன்னா நமக்கு வாழ்க்கையில நமக்கு எந்த விதமான இந்த ஒரு துணிவு வரணும். இது அசட்டு துணிச்சல் இல்லை, இதுதான் உண்மையான துணிச்சல், இதுதான் உண்மையான துணிவு. அந்த துணிவு வந்தவங்களே இந்த உலக துன்பம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதைத்தான் சொல்லுகிறார், சந்திப்பது நந்திதன் திருத்தாளினை, சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி. எத்தனை தடவை அவர் பேரை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை அவர் பேரை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நந்தி நந்தி நந்தின்னு திரும்ப சொல்ல. எவ்வளவுக்கு சிவபெருமான் திருநாமத்தை, என்னுடைய குருநாதருடைய திருநாமத்தை சொல்லணுமோ அவ்வளவு நந்தி நந்தின்னு சொல்லுகிறார். காரணம் என் குருநாதர். அது போல நீங்களும் உங்க குருநாதர் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அதான் வாய்மையோர். புந்திக்குள் நிற்பது அவருடைய உபதேசங்கள், போதங்கள். போதம் தரும் புண்ணிய நந்தியை போதம் தனில் வைத்து புண்ணியர் ஆயினார். நாதன் நடத்தால் நயனம் களி கூற வேதம் துதிசெய போயடைந்தார் விண்ணே.
இதுதான் திருமந்திரம் 30வது பாடல். வேதம் துதி செய்ய போயடைந்தார் விண்ணே. எத்தனாவது பாட்டு? 30வது பாட்டு. முதல் பாட்டு விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு, அதான் முதல் பாட்டு. இப்ப விண்ணேன்னு முடிச்சார் இல்லையா? அப்ப முதல் பாட்டு என்ன ஆரம்பிக்குது? விண்ணுன்னு அப்படியே போய் அங்க சேர்க்கும். அப்ப அதான் அந்தாதியா பாடி இருக்கிறார். போதங்களே முடிச்சார். போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை. அப்ப அதுல முடிக்கிற பொழுது போயடைந்தார் விண்ணே அப்படின்னு முடிச்சார். அத கூட பாருங்க, வெறும் சொல்ல மட்டும் வைக்காம அந்த கருத்தையும் வைக்கிறாரு அந்தாதியா. ஏன்னா விண்ணிலேருந்து இறங்கியாச்சு, இப்ப என்ன பண்ணணும்? விண்ண போய் சேரணும். அப்ப விண்ணிலேருந்து இறங்கி வந்தாரு யாரு? சிவன் இறங்கி வந்தது. போய் அடைஞ்சது எது? ஆன்மா. அப்ப அவர் இறங்கி வந்தது எதுக்குன்னா இந்த ஆன்மா மேல போறதுக்காகத்தான். அதனால விண்ணின்றிடிந்து சிவத்துல ஆரம்பிச்சு போயடைந்தார் விண்ணேன்னு ஆன்மாவை சொன்னார். அப்ப விண்ணின்று கீழே வந்தா மேல போய்த்தானே ஆகணும். அதனால விண்ணின்றிடிந்து போயடைந்தார் விண்ணே அப்படின்னு அந்த கருத்தும் பாருங்க அந்தாதியா வருது. விண்ணின்று இழிந்து அப்படின்னு ஆரம்பிச்சார் ரொம்ப அழகா. போயடைந்தார் விண்ணே வேதங்கள் துதி செய்ய. வேதங்கள்லாம் துதி செய்துதான். ஏன் வேதம் துதி செய்கிறதுனா என்ன பொருள்னா, இனிமே அவங்களுக்கு வேதத்தால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல. வேதம் சொல்லுகிற பொருளையே அவங்க சென்று அடைந்து விட்டார்கள். இன்னும் வேதம் கண்டுபிடிக்கல அந்த பொருளை, இன்னும் சுட்டி அறிய முடியாத அந்த பொருளை இவங்க போய் சென்று அடைகிறாங்க. அப்ப வேதம் கையெடுத்து கும்பிடுது. என்னையே கட்டிக்கிட்டு அழுகிற ஆட்கள்ல என்னை விட்டுட்டு போய் சிவத்தோட உண்மையா சேர்ந்தியே அப்படின்னு வேதங்கள் துதி செய்யும். சும்மா இங்கே ஒரு பையன் வாத்தியார் கேட்டார், ஏண்டா இன்னும் 2 வருஷமா ஃபெயில் ஆகி இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன், பாஸ் பண்ணி அடுத்த வகுப்பு போக வேணாமாடா, ஏண்டா இங்கே இருக்கு? உங்க மேல இருக்க பிரியத்துல தான் சார் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு. அவன் ஆசிரியருக்கு இன்பமா இருக்குமா? இந்த பாடத்து மேல இருக்கிற அன்புனால இங்கே இருந்தேன்னா பாடெல்லாம் சபிக்காது. ஏண்டா என்ன படிச்சு முடிச்சுட்டு போய் சேருடான். வேதங்கள் என்பது வாழ்க்கையிலே நெறிமுறையை காட்டுவதற்கு. அதெல்லாம் அங்கேயே அது படிச்சு அதை விட்டுட்டு போய் சேர்ந்துடணும். அத்தையே பிடிச்சிட்டு நிக்க முடியும். இங்க தாண்டி போயிடணும். அடைய வேண்டிய பொருளை சென்று அடைந்து விட வேண்டாமா? அத சொன்னார் பாருங்க. வேதங்கள் துதி செய்ய போயடை. துதி செய்யனா அதை தாண்டிட்டாங்கன்னு அர்த்தம். தாண்டின் வேதம் துதி செய்ய போயடைந்தார் விண்ணே. அவர் என்ன பண்ணாங்களா? நாதன் நடத்தால் நயனம் களி கூற போயடைந்தார் விண்ணே நடனம் களி கூற. இந்த நடனம்னு சொன்னார் பாருங்க. இந்த நடனம் 2 நடனம். இந்த முதல்ல நடக்கிற நடனம், 2வது நடக்கிற நடனம், 2 நடனம். இப்ப நாம ஒரு நடனத்தை பார்க்கிறோம், அவங்க பார்க்கிறது இன்னொரு நடனம். அது போதாந்த நடனம். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற நடனம் இந்த இதயத்தானத்தில் நடக்கிறது. இப்ப இந்த நடனத்தை நாம தரிசனம் பண்றோம், அந்த நடனத்தை அப்ப அவங்க தரிசனம். நாதன் நடத்தால் நயனம் களி கூற. நாதன் நடம் என்று சொல்லுகிறது ஒன்னு நாதாதீதமாக நிகழ்வது, ஒன்னு நாதத்துக்கு கீழே நிகழ்வது. ஒன்னு இதயத்தானத்தில் நடப்பது, இன்னொன்னு பிரமரந்திரத்தில் நிகழ்வது. அப்படி இதயத்தாளத்தில் நடக்கிற ரசித்துக் கொண்டு இருக்கிற பொழுது இந்த உலக அனுபவங்களை பெற்று இது சிவானந்தமாக சிவானுபவமாக பெறுதல். உலக இன்பங்களையே உலக செய்திகளையே சிவானுபவமாக பெறுதல், அதுதான் அந்த கூத்து. ஆனால் நாதாந்தமாக நடக்கின்ற ஆனந்த கூத்து, அந்த கூத்து இப்ப இவர் சொல்லுகிற கூத்து நயனம் கலிகூர. இந்த நயனம் என்று சொல்லுது ஞானக்கண். இப்ப இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது, இந்த உலகத்திலே இருக்கிற ஞானிகள் இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது நிகழ்கின்ற செயல்கள், இங்கே நடக்கின்ற செயல்கள் எல்லாவற்றையும் இது சிவனுடைய செயல், இது சிவன் நிகழ்த்துகின்ற செயல்கள் என்று சிவனுடைய கூத்தாக பார்ப்பது. இது அருள் கூத்து.
ஆனால் இந்த எல்லையை தாண்டி மேலே நடக்கின்ற அந்த பரவெளியில நிகழ்வது ஆனந்த கூத்து. அதான் சொன்னார் நயனம் கலிகூர். எனவே அந்த ஆடல் கண்டு நயனம் கலிகூர என்று நாதன் அந்த ஆடலை கண்டு கலிகூறுதல் என்பது ரெண்டு விதமான ஆட்டம். ஒரு ஆட்டம் இங்கே நிகழ்த்துவது, ஒரு ஆட்டம் பரவெளியில நிகழ்த்துவது. இங்கே நிகழ்த்துகிற கூத்தை அங்கே ஆனந்தித்துக் கொண்டிருந்தவர்கள், அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த திருக்கூத்தை அனுபவித்து போயடைந்தார் விண்ணேனர். அப்ப அந்த சிவானந்த நிலையிலே, சிவானந்தம் பெறுகிற நிலையில சிவமாகவே விளங்குவார். போதம் தனில் புண்ணியராகினார். அதுக்கு தான் இந்த போதம் தனில் புண்ணியராகினார் என்பது, போதம் என்பது இந்த ஞானம். அந்த ஞானத்தில் புண்ணியராகினார், அதுதான் சிவ புண்ணியம். இந்த புண்ணியம் என்பது இந்த உலக நடையில நாம சொல்லுகிற அந்த புண்ணியம் இல்லை, இது சிவ புண்ணியம். சிவபுண்ணியம் என்பது அந்த சிவபுண்ணியம் பெற்றால்தான் நாம அந்த விண் என்று சொல்லக்கூடிய சிவநிலையை பெற முடியும். அது பசு புண்ணியமாகவோ அல்லது பாச புண்ணியமாகவோ இருந்தால் அதை அனுபவித்து இங்க வந்தாகணும். அப்ப பசு புண்ணியம் பாச புண்ணியம்னா நாம இப்ப உலகத்துல சில புண்ணியம் போல சில நல்ல செயலை செய்கிற பொழுது இதனால நமக்கு ஒரு புண்ணியம் வராதா, ஒரு நன்மை வராதா? 4 பேருக்கு சாப்பாடு போட்டா நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்காதா? நீங்க ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுங்க சார், உங்க வாழ்க்கையில என்னைக்குமே பசிக்கு நீங்க கவலைப்படாம இருக்கலாம். 1000 பேருக்கு சாப்பாடு போடுங்க, உங்க பரம்பரைக்கே உங்களுக்கு பின்னால வர சந்ததியெல்லாம் சாப்பாடு இல்லை, கஷ்டப்படாம இருக்கும் என்றெல்லாம் சில ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டு செய்கின்ற புண்ணியங்கள் இந்த உலகத்துல நிறைய உண்டு இல்லையா? அதெல்லாம் பசு புண்ணியம் பாச புண்ணியம் என்று அழைக்கப்படுகின்ற அவைகள் எல்லாம் அதற்குரிய நன்மைகளை இந்த உலகத்திலேயே ஈட்டித்தரும். அவைகளுக்குரிய நன்மைகளை இந்த உலகத்தில் ஈட்டித்தரும். அப்ப அதை அனுபவிக்கிறதுக்கு இங்க பிறப்பெடுத்து வரணும். ஆனால் அப்படி பெறுகின்ற புண்ணியம் முழுவதையும் சிவ புண்ணியமாக மாற்றிவிட வேண்டும். இதெல்லாம் என்னது இல்லை, எனக்கு சம்பந்தம் இல்லை, இதெல்லாம் ஒண்ணுதுதான் என்று சொல்லி பசு புண்ணியத்தையும் பாச புண்ணியத்தையும் பதிப்புண்ணியமாக மாற்றி விடுவது, அதுதான் சிவ புண்ணியம்னு பேர். இந்த பாச புண்ணியம் பசு புண்ணியம் என்று சொல்லவற்றை அந்த புண்ணியமாக மாற்றுகிற பொழுது என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், அவைகளெல்லாம் இங்கே அனுபவிக்கிறதுக்கு நாம வர வேண்டிய அவசியம் இல்லை. யாதே செய்யினும் யாமலவும் நீ எண்ணில் ஆதேயேயும் அளவில் பெருமையான் அப்பர் சொல்ற. எதை செய்தாலும் அடியார்கள் நாங்க செய்யல நீ தான் செஞ்ச என்று சொல்லுவதனாலே அந்த புண்ணியங்கள்லாம் அங்க போய் சொல்லும். நீங்களே இப்ப சொல்றீங்க, ஐயா நீங்க ரொம்ப நல்ல கருத்தையெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொன்ன, ஓ நான் தான் சொன்னா ரொம்ப பிரமாதம் ரொம்ப பிரமாதம் அப்படின்னு என்னை நானே வியந்து கொண்டால் அவ்வளவுதான். இதுக்கு எனக்கு கணக்கு வச்சிருப்பாரு, சரி சரி என் கணக்குலயே என்ட்ரி போட்டுருவேன். நீங்க வேற நான் எங்க சொல்ல போறேன், எனக்கு ஏதுங்க அந்த ஞானம் எல்லாம் என்ன மேல இருக்க நந்தியம் பெருமான் திருமூலர்கிட்ட சொன்னார், திருமூலர் என்கிட்ட சொல்லி சொல்லுனார். நான் வெறும் லவுட் ஸ்பீக்கர் மவுத் ஸ்பீக்கர் உள்ள இருந்து சொல்றது அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு ஒன்றும் கிடையாதுங்கன்னு சொல்லிட்டேன்னா உடனே என்ன பண்ணிடுவாரு, ஓஹோ இவன் சொல்லலைங்கிறான், அப்ப அவனுக்கு இவனுக்கு கொடுக்க வேண்டாம் அந்த புண்ணியத்தைன்னு அவர் கணக்கில் கிரெடிட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவார், அப்படியே சிவபுண்ணியமா மாத்தி அருள் கணக்கில் கிரெடிட் பண்ணிடுவார். ரொம்ப பேர் இப்படி அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இங்க நீங்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன், இங்க அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்க அவங்களுக்கு எல்லா செலவையும் கவனிச்சு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டா அங்க சுவிஸ் அக்கௌண்ட்ல ஏறிடுதான். நீங்க தனியா அங்க டாலர்லாம் அனுப்ப வேணாமோ. இங்க வருவார் ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு நீங்க வேணுங்கிறதெல்லாம் கவனிச்சு அவங்க செலவெல்லாம் கவனிச்சு அவங்களுக்கு தங்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அவங்க எடுக்க வேண்டிய புடவை அவங்க எடுக்க வேண்டிய நகை அத்தனைக்கு நீங்க பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதான், சிங்கப்பூர்லயோ இல்ல சுவிட்சர்லாந்துலயோ அவங்க அக்கௌண்ட் ஜிவ்வுன்னு ஏறிடும் உங்க அக்கௌண்ட். இப்ப நீங்க எல்லாம் பணத்தை எடுத்து கொண்டு போய் சுவிட்சர்லாந்து கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கணும், தேவையே இல்லை. அது இந்த பணத்தை எங்க இருந்து கொண்டு போற, எப்படி கொண்டு போற, என்ன சமாச்சாரம் 1000 கேள்வி கேட்டுருப்பான் நம்மள. இப்ப அதுக்கு சுலபமான வழி என்ன, இங்க இருக்கிறவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணா அங்க அக்கௌண்ட் ஏறிடும். அது போல எங்க உலகத்திலே இது பாசிபிள்னா இங்க இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் நாம வேணுங்கிறத கவனித்து அவர்களுக்கு செய்வோம்னா அங்க இருக்கிற சுவிட்சர்லாந்து அக்கௌண்ட் மாதிரி கைலாயத்துல நம்ம அருள் அக்கௌண்ட் தானா கிரெடிட் ஆயிடுவாங்க. சரி ஏத்து இங்க கொடுத்துட்டார் இங்க ஏத்திரும் அப்படியே. என்ன இது லீகலைஸா செய்யாதது, அது லீகலைஸா செய்யறது, அவ்வளவுதான். ஓஹோ இப்படி செய்யலாம் போல இருக்கு நீங்க ஆரம்பிச்சது. அவரே சொற்பொழியில சொன்னார், சார் இது சட்டப்படி குற்றம், அதையும் சொல்லிடணும்.
நாளைக்கு இது திருமந்திர சொற்பொழியில் நீ ஏதோ வயலன்ஸ்ல ஏதோ இது எக்ஸைஸ் ரூல்ஸ் வயலேஷன்ல ஏதோ சொல்லியிருக்கிற அப்படின்னு நம்மளை ஏதாவது பிடிச்சிக்க போறோம். நான் அதனால அதையும் சொல்லிடுறேன், இது சட்டப்படி குற்றம் இல்லையா? என்ன வேணா செய்யலாம், ஆனா சட்டப்படி குற்றம்னு சொல்லிட்டா போதும், தப்பு இல்லை. சிகரெட்டே விற்கலாம், இது குடித்தால் உடல்நலத்தை தீங்காடுதுன்னு சொல்லிட்டா போதும். மதுவையே விற்கலாம் அரசாங்கம், ஆனா அது மேல எழுதிடணும் உடல்நலத்திற்கு இது கேடானது அப்படின்னு. பொடி எழுத்துல அவன் நல்ல கண்ணு வச்சு பார்த்தாலே அதை படிக்க முடியாது, அவனே போதையில படிப்பான், அவனுக்கு தெரியாம போகுது. அதுல பாட்டில் மேல அதை எழுதியிருப்பான். எவ்வளவு ஏமாத்து வேலை இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. என்ன யாரா ஒருத்தர் ஒரு இழிச்சவன் எங்கேயாவது பேசுறான்னா அவனை பிடிச்சி கழுவிடுவான். இத்தையெல்லாம் விட்டுருவான், கேட்கறது நியாயம். சரி, அது அரசியல், அது அப்படியே இருக்கட்டும், அதை நம்ம பேச வேணும். ஆக இப்ப நமக்கு ஒண்ணு தெளிவா சொல்றாரு சுவாமி, இந்த குருவையே அண்டு இருந்து அவர்களோட குருவோடையே அணுக்கமாக இருந்து குரு உபதேசத்தையே சிந்தித்துக் கொண்டு குருவினுடைய திருமேனியையே நினைந்து கொண்டு இந்த குருவையே இணைந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கின்றவர்கள் அவர்கள் போய் அடைந்தார்கள். அவர்களுக்கு இந்த ஆடல், இந்த கூத்தாடல், இந்த ஆனந்த நடனம், இந்த போதாந்த நடனம் அவங்களுக்கு அந்த வெளியிலே காண்பார்கள். இந்த உலகில் குருவை நினைந்து கொண்டு இங்கே இருக்கிற பொழுது காணுகின்ற அந்த அருள் கூத்தை தரிசித்துக் கொண்டிருந்தவர்கள். அருள் கூத்து இதயத்தை ஆதாரமாக கொண்டு நிகழும், ஆனந்த கூத்து பரவழியை ஆதாரமாக கொண்டு நிகழும். அந்த பேரானந்தத்திலே திளைத்து மகிழ்வார்கள் என்று சொல்லி உபதேச பகுதியை நிறைவு செய்கின்றார். நாம் உபதேச பகுதியை நிறைவு செய்தோம். முதல் தந்திரத்தில் உபதேச பகுதி 4வது பகுதி. இனி 5வது பகுதியிலிருந்து அடுத்த இந்த அற்புதமான ஞான வேள்வியை இங்கே நிகழ்த்துவித்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பா கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களாக அத்தனை பேருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.